இல்ல முற்றிலும் மறுத்துட்டாங்களே. இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நாங்க வந்து எப்படி ஏற்கப்படல. எப்படி அப்ப ராகுல் காந்தி கேஸ் போட்டுரு. ஃப்ராடு, ஃபோர்ஜரி, மிஸ்லீடிங் த பப்ளிக். நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா? இல்ல, கேஸ் போடு. ஏன் கேஸ் போட மாட்டேங்கிற? இதே கேள்வி நீதிமன்றம் கேட்கும். அவர் கொடுத்தது உண்மையா இல்லையா? அது உங்ககிட்ட இருந்த லிஸ்டா இல்லையா? அப்ப இதுல இருக்க அனமலிஸ்லாம் ராகுல் காந்தி செஞ்சதா? இது யார் செஞ்சது? இவ்வளவு கேள்வி. இது எப்படி முதல்ல இதுல வாக்காளர் பட்டியல இவங்க எல்லாம் சேர்த்தாங்க? யாரு சேர்த்தது? இந்த 2 கேள்வி அவனால பதிலே சொல்ல முடியாது. நான் தான் சொல்லிட்டேன் 2019 இப்படி எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயம். சொல்லு. இறந்தவர்களே கூட்டிட்டு வந்து நிறுத்துனாங்களே. ஏன் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இறந்தவர்கள் ஒரு 5 பேர் கொண்டு வர மொத்த எஸ்ஐஆரையும் நான் கேன்சல் பண்ணேன்னு சொல்லுச்சுல்ல. உடனே என்ன பண்ணா? இறந்தவருடைய லிஸ்டே வெளியிட மாட்டேன்ட்டான். அப்புறம் நீதிமன்றம் சொல்லுது அந்த 65 லட்சம் பேரும் நீக்கப்பட்டவங்களுடைய பேரை பூத் வைஸ் போட்டுட்டான். பூத் வைஸ் போட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேருக்கு எதிரிலையும் என்ன காரணத்துக்காக டிலீட்ஷன் ஆச்சு? டெத்தா, வேற மாநிலத்துக்கு போனதா, நாட்டு ஃபவுண்டிங் அட்ரஸா அப்படின்றதெல்லாம் போடு அப்படின்ற உடனே மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு காலையில வெளியிட்டு இருக்காங்கல்ல. வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்ப வெளியிட்ட நீ? நீதிமன்றம் சொன்ன உடனே இப்ப கண்டுபிடிக்க போறான். இப்ப அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10-15 அமைப்புகள் சேர்ந்து இவ்வளவு ஃபோர்ஜரி நடந்துருக்குதுன்னு சொல்ல போறான். அப்போ தெரியும் இவங்களுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய மோசடிய இந்த தேர்தல் ஆணையத்தின் தலைமையில நடக்குது. அது கண்ணு முன்னாடி நடக்குது. எங்களுக்கு பாரபட்சம் கிடையாது. எதிர்க்கட்சி, ஆளும் கட்சியில எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒரே மாரியா தான் நாங்க பார்ப்போம். சமமா தான் நடத்துவோம் அப்படின்றாங்கல்ல. அஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு, அஜித் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பீகார்ல உட்காந்துக்கிட்டு வாக்காளர் பதிவு பண்றாங்க கும்பலா. ஒருத்தன் ஒரு நாளைக்கு 100 ஓட்டு பதிவு பண்ணணும், இல்லாட்டி வந்துட்டு ஜாப்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறான். எல்லாம் பதிவாகி வெளியிட்டோம். அவர் மேல கேஸ் இருக்குது. ஆனா அவர் சொன்னது பொய்ன்னு சொன்னானா? நாங்களும் வெளியிட்டு இருக்கிறோம். 4 மணி நேரத்துல 6 லட்சம் பேர் பார்த்தாங்க அதை. இந்த நாட்டில் யாரும் பூ சுத்த முடியாது. இது தொழில்நுட்ப உலகம். அது புரியுதுங்களா? இவன் மாட்டிக்கிட்டு உருட்டுறான், பிறல்றான். சிலரெல்லாம் குற்றச்சாட்ட உடனே அப்படியே படுத்து புரண்டு அழுவான் தெரியுமா? பரலோகத்தில் இருக்க பிதாவே ஒரு ஜோக் வரும், ஒரு சந்தன ஜோக் வருமே. பரலோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை உருவுறான்ல, அந்த வேலையை தான் இந்த தேர்தல் ஆணையர் செய்யறாரு. பேண்ட்டை உருவுறாரு, அவரு கோவணத்தை உருவுறாரு.